என்னனே பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டா? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். ஒரு நாள் வேலை வெட்டிலன்னு கோயில் திரையில படுத்து இருந்தேன். சரி, முடிச்சு பார்த்தா துண்டு நிறைய காசும் ரூபா நோட்டுமா கிடந்துச்சு. பிச்சைக்காரன் நினைச்சு போயிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த ரூட்டு நல்ல ரூட்டா இருக்கேன்னு அதையே நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பாத்தியா, தினமும் இவ்வளவு ரூபா வந்து விழுது. இப்ப கூட நான் பேங்க் தேடி போயிட்டு இருக்கேன். பேங்க் போய்கிட்டியா? அப்ப இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போற நீ? அதான்டா ஒண்ணும் புரியல. எங்கயாவது வட்டிக்கு விடலான்னு பாக்குறேன். 2 வட்டி தான். நல்ல பாத்தியா இருந்தா சொல்லு. 5 வட்டி எல்லாம் கேட்க மாட்டேன், குஷ்டம் வந்துடும். உனக்கு ஏதாவது போடுறேன். உனக்கு போறியா? சொல்லி தோணுடா. அப்படியா? ஆமா, இப்ப என்ன செய்யறோம், நேர டவுனுக்கு போறோம். பேங்க்ல போய் பணத்தை போடுறோம். நல்ல உடனே போய் சாப்பிடுறோம். வா. ஒண்ணுமே புரியலையே எனக்கு. புரியும்டா, வா. என்ன திருட்டு போய் என்னன்னு இளநீ வியாபாரத்தை விட்டு தென்னங்கண்டி வியாபாரத்தை இறங்கிட்டீங்க? இளநியா தாப்பா வச்சிருந்தேன். மாச கணக்குல விக்காம அது முளைச்சு தென்னங்கண்ணா ஆகி போச்சு. நான் இந்த சனியில உழைச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலாம்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது.